استطعت يشفع الأصمامات محمد. السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه والناس أجمعين أما بعد. باب ما جاء في خلق رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உருவ அமைப்பு குறித்த ஹதீஸ்கள். இந்த பாபில் 9வது ஹதீஸ். حدثنا أبو موسى بن محمد بن مثنى حدثنا محمد بن جعفر حدثنا شعبة عن لسامك بن حرب قال سمعت جابر بن سمورة يقول كان رسول الله صلى الله عليه وسلم ضيئا فمن أشقل عين منحوس عقيب. ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அதாவது அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாய் மீதமாக அகன்றிருக்குமாம். அவர்களின் கண்களில் உள்ள வெண்மையில் சிவப்பு கோடுகள் இருக்கும். குதிங்கால்களில் சதைப்பற்று குறைந்திருக்கும். قال شعبة قلت لسمائك ما ضيء فم قال علم فم قلت ما أشكل عين قال طويل شق عين قلت منحوس عقيب قال قليل لحم عقيب. இதன் அறிவிப்பாளர்களில் ஒருவரான ஷுஆபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், இந்த ஹதீஸை எனக்கு அறிவித்த சிமாக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடம் ரலீவுல் பமி என்றால் என்ன என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் பெரிய விசாலமான வாய் என்று கூறினார்கள். அஷ்கலுல் ஐன் என்றால் என்ன என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் நீண்ட கண்பிளவு என்று கூறினார்கள். மன்ஹுசுல் அகீப் என்றால் என்ன என்று கேட்டேன். குதிங்காலில் சதைப்பற்று குறைவாக இருப்பது என்று கூறினார்கள். 10வது ஹதீஸ். حدثنا حدود ابن صريع قال حدثنا أبو سرو ابن قاسم عن أشقس عين ابن سروري عن أبي إسحاق عن جابر ابن سمورة قال رأيت رسول الله صلى الله عليه وسلم في ليله الحين عليه حروط حمورة فجعلت أظهر إليه وإلى قمره فهلهو إن حسن من القمر. ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அதாவது பௌர்ணமி இரவில் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிவப்பு ஆடைகள் அணிந்திருந்த நிலையில் நான் பார்த்தேன். நான் அவர்களையும் நோக்கினேன், சந்திரனையும் நோக்கினேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திரனை விட மிக அழகானவர்களாக எனக்கு தோன்றினார்கள். சுப்ஹானல்லாஹ். 11வது ஹதீஸ். حدثنا صعيف بن وكيع حدثنا حمود بن عبد الرحمن الرعوسي عن زهور عن أبي إسحاق قال سألت رجل بريع بن عزيب أكل وجه رسول الله صلى الله عليه وسلم مثله صعيفي قال بل مثله قمر. அபு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறியதாவது, அதாவது அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகம் வாளை போன்று இருந்ததா என்று பரா இப்னு ஆசிப் ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடம் ஒரு மனிதர் கேட்டார். அதற்கு அவர்கள் இல்லை, சந்திரனை போன்று இருந்தது என்று பதிலளித்தார்கள். இதன் விளக்கமாகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகம் வாளை போன்று பளபளப்பாகவும் நீண்டதாகவும் இல்லை, மாறாக வாளை விட ஒளிமிக்கதாகவும் வட்டமாகவும் இருக்கும். இன்னும் என்றால் சந்திரனை போன்று இருந்ததாம். அதே நேரத்தில் முழு வட்டமாகவும் இல்லை, வட்டம் நீளம் இரண்டுக்கும் இடைப்பட்டதாக இருந்ததாம். சுப்ஹானல்லாஹ். 12வது ஹதீஸ். حدثنا أبو داود مصاحف سليمان بن سليم قال حدثنا لروع بن شميعي عن صالح بن أبي الهري عن أبي شهابي عن أبي سلمة عن أبي هريرة رضي الله عنه قال كان رسول الله صلى الله عليه وسلم أبيض كأنما ضياء من
فعله رجل شعري. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளியால் வார்க்கப்பட்டவர்கள் போன்று வெண்மையாக இருந்தார்கள். இன்னும் என்றால் சற்று சுருண்டை தலைமுடி கொண்டவர்களாகவும் இருந்தார்கள். சுபஹானல்லாஹ். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. وآخر دعوانا وآخر دعوانا وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.